வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல சிவகார்த்திகேயன் மற்றும் AR முருகதாஸ் இவங்களோட காம்போவுல ஒரு ஆக்ஷன் படமா வெளிவந்திருக்கிற மதராசி படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஆரம்பத்துல தமிழ்நாட்டுக்குள்ள கன் கல்ச்சரை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக படத்தோட வில்லன் வித்யுத் ஜாம்வால் முயற்சிகள் பண்றாரு. சோ NIA ஆபீசரா இருக்கிற பிஜு மேனன் என்ன பண்றாருன்னா, வில்லனை தடுக்கிற முயற்சியில ஈடுபடுறாரு. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, தனக்கு ஏற்பட்ட காதல் தோல்வி காரணமாக எப்படியாச்சும் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு ஹீரோ முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச பிஜு மேனன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மிஷனுக்கு ஹீரோவை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஹீரோ சிவகார்த்திகேயன் அவர்களோட நடிப்பு தான். தன்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் தன்னுடைய நடிப்பு திறமைய அவரு வளர்த்துக்கிட்டே போறாரு அப்படிங்கிறத இந்த படம் பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்துல வெளிப்படுத்தி இருக்கிறாரு. படத்தோட வில்லன் வித்யுத் ஜாம்வாலை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, படத்தோட ஆரம்பத்திலையும் சரி கிளைமேக்ஸ்லயும் சரி தன்னுடைய வில்லத்தனத்துல மிரட்டிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஹீரோயின் ருக்மிணி வசந்த பத்தி சொல்லணும்னா, பல இடங்கள்ல வர ரொமான்டிக் காட்சிகளையும் சரி எமோஷன் காட்சிகளையும் சரி தன்னுடைய நடிப்பு திறமைய நல்லாவே வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. மேலும் படத்துல லீடா நடிச்ச விக்ராந்த் ஆகட்டும், பிஜு மேனன் ஆகட்டும் மற்றும் பல முக்கிய நடிகர்கள் ஆகட்டும் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரெண்டாவது பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, படத்தோட ஆக்ஷன் சண்டை காட்சிகள் மற்றும் ஸ்டண்ட் ஒர்க் காட்சிகள் தான். படத்தோட ஆரம்பத்துல வித்யுத் ஜாம்வால் பண்ற ஆக்ஷன் சண்டை காட்சிகள் ஆகட்டும், கிளைமேக்ஸ்ல ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் இடையே நடக்கிற சண்டை காட்சிகள் ஆகட்டும், வில்லனோட ஆட்களை எதிர்த்து ஹீரோ சண்டை போடுற காட்சிகள் ஆகட்டும், இந்த இடங்கள்ல ஆக்ஷன் சண்டை காட்சிகள் நல்லாவே தெரிக்க விடுது. இந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் தான் மியூசிக் பிளே பண்ணியிருக்கிறாரு. அவருடைய மியூசிக் ஆக்ஷன் காட்சிகள் வர இடங்களையும் சரி எமோஷன் காட்சிகள் வர இடங்களையும் சரி ரொமான்டிக் காட்சிகள் வர இடங்களையும் சரி எல்லா காட்சிகளுக்குமே நல்லாவே உயிர் கொடுத்துருக்குது. இந்த படத்துல ஹீரோயின் மேல எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பல எமோஷன் காட்சிகள் மூலமா நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த படத்தோட ஆரம்பத்துல வர சலம்பலா பாடல் ஆகட்டும், அந்த பாடல் காட்சிக்கு SK டான்ஸ் ஆடுற காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது தியேட்டர்ல நல்ல ஒரு வைப்பு ஏற்படுது. இந்த படத்துல ஆக்ஷன் சண்டை காட்சிகள் ஆகட்டும், நைட் சீக்வன்ஸ் காட்சிகளாகட்டும், இந்த இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிற சினிமாட்டோகிராஃபிக் எல்லாமே நல்லாவே இருக்குது. இப்ப இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருக்குது, செகண்ட் ஹாஃப் தான் சூப்பராகவே இருக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஹீரோயின் மேல எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பல ரொமான்டிக் மற்றும் எமோஷன் காட்சிகள் மூலமா சொல்லியிருப்பாங்க. அது சில இடங்கள்ல ஓவர் டோஸ் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த காட்சிகளை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்னுமே இவங்க கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். படத்துல SK தான் காமெடிகள் பண்ணுவாரு. அவருடைய காமெடிகள் பெருசா இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். படத்துல வித்யுத் ஜாம்வால் பண்ற ஆக்ஷன் சண்டை காட்சிகள் நல்லாவே இருந்தாலும் படத்துல வில்லனோட கதாபாத்திரம் பெருசா வடிவமைக்கப்படல. வில்லன் எந்த அளவுக்கு வில்லத்தனமானவர், அவர் பண்ற வேலையால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கறத காட்சிகளா இன்னுமே இவங்க கொஞ்சம் நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கலாம். படத்துல சலம்பலா பாடலை தவிர மற்ற பாடல்கள் பெருசா மனசுல பதிய தவறுது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு டீசென்டான படம் தான் இந்த படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.